விஜய் ஸ்னோலினை பற்றி சொன்னார். அந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போது அப்போ முதல்வராக இருந்தவர் டிவியை பார்த்து தான் இந்த மாதிரி நான் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போது அது ஒரு முதலமைச்சர் டிவியை பார்த்து தான் ஒரு கொலை செய்யப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறார். இன்னொரு முதலமைச்சர் துப்புரவு பணியாளர்கள் இங்கே சென்னையில் போராட்டத்தில் இருக்கும்போது அவங்கள காவல்துறையை ஏவி விட்டு அடித்து கைது பண்ணி நடுராத்திரியில் கைது பண்ணி அங்கங்கே கொண்டு போய் சிறை வைக்கும்போது கூலி படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் டிவியை பார்க்குறாரு ஒரு முதலமைச்சர், இன்னொரு முதலமைச்சர் சினிமாவை பார்க்குறாரு. சரி, இப்படி 2 முதலமைச்சர்கள் இப்படி போயிட்டாங்க அப்படின்ட்டு இனி வரப்போகிற முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது சிங்கம் வேடிக்கை பார்க்கவெல்லாம் வராது அப்படின்றாரு. அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிங்கம் வெளியில் வராது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கூடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரசியல் அதிகாரத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய, அரசியல் அதிகாரத்திற்காக வெறி கொண்டு அலையக்கூடிய மிருகங்கள் மாதிரி இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே மக்களை யாருமே பார்க்குறது இல்லை. மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் இவங்க எல்லாம் அந்த மீடியாவில் சொல்கிறத வச்சு தான் தெரிஞ்சுக்கிறாங்களாம்.